அப்பா அம்மாங்க கோயிலில் இன்றைக்கி அப்பா அவங்க பூஜைங்க 48 நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கு. அதில் அப்பாஅவங்க வந்துட்டு ஒரு நாள் ஏற்றிக்கிட்டாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து ஏற்றிட்டாங்க. அதனால பொட்டப்புள்ள தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்ருந்தாங்கங்க. நம்மளுமே போயிட்டு நம்ம அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு அப்பா அம்மாங்க எந்த கஷ்டமும் படாமல் இருக்கணும் அப்படின்னு மனசில் கும்பிட்டு பயத்தோடையும் பக்தியோடையும் பொங்கல் நல்லா வரணும் அப்படின்னு நானும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அங்கே அப்பாங்க கொஞ்சம் பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே ரிலேஷனு பூஜைக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. நானுமே பொங்கல் ஊற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு நானும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டைம் ஆயிடுச்சு, அபிஷேக பூஜை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்கங்க. சரி, நான் பொங்கல் ஊற்றி வைக்கல அப்படின்னு நானும் சித்தி அக்கா எல்லாமே ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சைடு அபிஷேக பூஜை போயிட்டு இருந்துச்சுங்க. சரி, நம்ம பொங்கல்கிட்ட நிற்கணும், பொங்கல் வந்ததுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு 10:30க்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சுன்னு நான் பொங்கல்கிட்ட நின்று பொங்கலை பார்த்துட்டு இருந்தேங்க. பொங்கலுமே நல்லபடியாக வந்துருந்துச்சுங்க. மனசுக்கு திருப்தியாக கண்ணீர் விடாமல் நல்லபடியாக வந்துருந்துச்சுங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. 5 பேர் பொங்கல் அரிசி போடணும்னு சொல்லிட்டு நான், அக்கா, அம்மா, இன்னொருத்தவங்க இருந்தாங்கங்க ரிலேட்டிவ், அவங்க சித்தி எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு டைம் போட்டுட்டு பொங்கல் நல்லபடியாக வச்சு எடுத்து கொண்டு போய் சாமிக்கு படைச்சாச்சுங்க. சாமிக்கு படைச்சிட்டு நான் கோயிலில் வந்துட்டு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அலங்கார பூஜை, அபிஷேக பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்களும் பொங்கல் நல்லபடியாக இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிட போயாச்சுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனாலுமே நம்மளுக்கு அப்பா அம்மா எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா வழி குலதெய்வமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தாங்க. அது மாதிரி தாங்க எனக்குமே எங்கள் அப்பா அம்மாவோட கோயில் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல். நாங்கள் அடிக்கடி போகாட்டினாலும் எங்களுக்கும் அது சாமி தான், அவங்களுக்கும் நான் பேத்தி தான் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த விதத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். நம்ம போய் பொங்கல் வச்சு நம்ம தாத்தா பாட்டி குலதெய்வங்களுக்கு வழிபடும் போது அதில் ஒரு மன திருப்திங்க சொல்லவே முடியாது. அது வந்துட்டு இந்த டைம் எனக்கு ரொம்பவே கிடச்சிது. எங்கள் அத்தை வர முடியாதனால இன்றைக்கி நான் போய் பொங்கல் வைக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் இந்த டைம் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது சந்தோஷங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சு அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பரிவட்டம் கட்டினாங்கங்க. அந்த கட்டளைதாரருக்கு வந்துட்டு சிறப்பித்து பரிவட்டம் கட்டுவாங்கங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சு அந்த மாதிரி அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பரிவட்டம் கட்டி தேங்காய் பழம் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு மறுபடியும் சான்ஸ் அடுத்த ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும்போது தானே இந்த மாதிரி மண்டல பூஜை இதெல்லாம் இது பண்ண முடியும். நம்ம தாத்தா பாட்டி கோயிலுங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.